இந்த சல்மான் கான் சார் இருக்கார்ல, சல்மான் கான் சார் அவர்கள் மும்பைக்கு பாஷா அப்படின்னுவாங்க. அந்த பேர், அந்த மும்பைக்கு பாஷா அப்படின்னு அவரை அழைக்க காரணம் வந்து அவர் வந்து படங்கள்ல அப்படியான கதாபாத்திரம் நடிச்சதோ இல்லை அந்த படத்தை வச்சு அவரை வந்து அப்படி அழைக்கல. அவருடைய நிஜத்திலேயே வந்து அவர் ஒரு பாஷா மாதிரி தான் இருப்பார் அப்படின்னு. அவர்கிட்ட கூட போக பல பேர் பயப்படுவாங்க, அவரை பற்றி எழுதக்கூட சில விடயங்களை எழுதக்கூட பயப்படுவாங்க அப்படின்னு. ஏன்னா அங்க அவருடைய பவர் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்றது. அது அது எனக்கு அங்க மும்பையை பத்தி அவங்கள பத்தி எனக்கு தெரியாது. ஆனா அதை பார்க்கக்குள்ள ஒரு டைம் வந்து நம்ம வந்து இப்ப திங்க் பண்ணுவோம், இப்ப நடக்கிற சிச்சுவேஷன். நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள், ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன். இந்த கபாலி படம் அந்த டைம்ல வந்து மலேசியா ஏர்போர்ட்ல அங்க இருக்கிற ஒரு பிரபலமான ஒரு நபர், ஒரு ரவுடி மாதிரினே வச்சுக்கலாமே, உள்ளூர் ரவுடி மாதிரி, கொஞ்சம் செல்வாக்கான நபர், கொஞ்சம் இல்லை ரொம்ப செல்வாக்கான நபர். இப்ப கபாலி பட டீம் கிட்ட வந்து நீங்க வந்து இப்படி போட்டோ எடுக்காம இந்த படப்பிடிப்பு எல்லாம் எடுக்க விட மாட்டேன், உங்களால முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு 4-5 பேரோட சேர்ந்து மிரட்டி இருக்காரு. அங்க செல்வாக்கான ஒரு நபர், அங்க பிறந்து வளர்ந்து தனக்கு இன்னும் ஒரு அரசியல் ரீதியாகவும் பண ரீதியாகவும் செல்வாக்கான ஒரு நபர். இதை வந்து தலைவர் வந்து பார்த்துட்டாரு. பார்த்துட்டு படக்குழுவினால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கக்குள்ள அவங்க சொல்லியிருக்காங்க எப்படி இவங்க மிரட்டுறாங்க அப்படின்னு. தலைவர் அந்த நபரை அழைக்க சொல்லி முகத்துக்கு நேரு, கண்ணுக்கு கண்ணு நேரு பார்த்து சொல்றாரு, நான் நீ இப்படி சொன்னியா, நான் நினைச்சேன்னா நீ இந்த ஊர்லயே இருக்க மாட்டேன், பாக்குறியான்னு போட்டு ஒருத்தருடைய பேரை சொல்லி வர வைக்கியா அப்படின்னு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படப்பிடிப்பு நடந்து முடிஞ்சு நம்ம கிளம்புற வரைக்கும் இவனை என் கண்ணில் படக்கூட, என் கண்ணில் இவனை படக்கூடாது அப்படின்னு தலைவர் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க தலைவர் பக்கமே வரல. சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு இருக்கிற பவரை வச்சு மலேசியாலே அவரால் அப்படி பண்ண முடியுமா? இங்க இந்தியால தமிழ்நாடுல காகத்தை காணாம பண்ணிடுவாரு. காகத்தையே காணாம பண்ண முடியும்னா இந்த காகம் கூட பறந்துக்கிட்டு இருக்கிற மீதி காக்காக்களை அவர் நினைச்சாருன்னா ஜஸ்ட் லைக் தட் இப்படின்றதுக்குள்ள. ஆனா அவருக்கு அது விருப்பம் இல்லை. மலேசியால தலைவர் பண்ணது ஜஸ்ட் 1% அவருடைய பவர். இங்க அவர் மட்டும் சல்மான் கானை போல, சல்மான் கானை விட 100 மடங்கு பவர்ஃபுல் பர்சன் ரஜினிகாந்த். ரஜினி என்ற பேர் இதை சல்மான் கான் அவர்களே சொல்லியிருக்காரு. அப்ப அவர் நினைச்சாருன்னா எது வேணும்னாலும் பண்ணலாம். அவர் அப்படி பண்ண விரும்பல. அதத்தான் சில பேரு, பெரிய காகமும் அந்த காகத்தோட இருக்கிற சில காகங்களும், அந்த பெரிய காகத்தை போல இருக்கிற சில காகங்கள் அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு பண்ற கூத்திருக்கு பாருங்க, அதுதான் தாங்க முடியல. சரியா? நான் இதை ஏன் பேசுறேன்னு தீவிரமான தலைவர் ரசிகர்களுக்கு, வரித்தனமான தலைவர் ரசிகர்களுக்கு புரியும். நல்ல வழியில பிறந்தவங்களுக்கு அந்த டிஃபரெண்ட் வந்து தெரியும். தலைவர்னா கோபுரம் அப்படின்னும் மீதி என்ன அப்படின்னு, கலைக்கும் காலத்துக்கும் வித்தியாசம் தெரியும். வேறு மாதிரி வந்தவர்களுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்களா? 2026ஆம் ஆண்டு யார் வின் பண்ணாலும் கவலை இல்லை, காகம் வந்து அந்த இடத்துக்கு வரக்கூடாது, வரவும் விட மாட்டோம். சரிங்களா? ஏன்னா மக்களுக்கு தெரியும், அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்காத தெரியாத ஒரு ஆளு கட்டின மனைவிக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரியாத ஒரு ஆளு எப்படிடா நாட்டை வந்து பார்க்க முடியும்? அந்த இடத்துக்கு போட்டி கூட தகுதி இல்லை. விடுமா, பாத்துக்கலாம். 2026 நம்ம பாத்துக்கிறோம். நான் இதெல்லாம் பெருசா எடுக்கிற ஆள் இல்லை. ஆனா உங்களுக்கு ஓகே, 2026 தலைவர் ரசிகர்கள் யாருன்றத காமிப்போம். சரிங்களா? இது வந்து தலைவரை வந்து இவருக்கு மறைமுகமா இவங்க பண்றாங்க. பெரிய காகம் தான் பண்ணுது. சரிங்களா? இப்ப தலைவர் வந்து தலைவரோட பெரிய ஐடியல் இருக்குல்ல, சப்போர்ட் பண்ற நபர்கள்,
அவங்க எல்லாம் வார்த்தைகளே சுத்தமா வச்சிருப்பாங்க. ஏன்னா தலைவருக்கு தெரிஞ்சிட்டா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஆனா இங்க இதுதான் கழுகும் கழுகோட ஃப்ளவர்ஸும். ஆனா அந்த காகமும் காகங்களும் எப்படின்னா அந்த காகமே வந்து மோட்டிவேட் பண்ணும், நல்லா பண்ணு அப்படின்னு. இதுதான் டிஃபரெண்ட் காகத்துக்கும் கழுகுக்கும் இருக்கிறது. சரி, அந்த கழுகோட பவரை வந்து 2026 தரமா செய்யலாம். சரிங்களா மக்களே, அக்செப்ட் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்க. ஓகே, நம்ம இதை பற்றி நிறைய பேசுவோம். நான் வந்து எப்படி பிக் பாஸுக்கு ரிவ்யூ பண்ணுற மாதிரி இதுக்குன்னே நம்ம வந்து ஒரு அரசியலுக்குன்னு ஒரு இது ஒன்று வரும். அரசியல் பக்கம் நம்ம போகிறது இல்லைன்னு இருந்தோம். ஆனால் சில தகுதி இல்லாத நபர்களை மக்களுக்கு இனம் காட்ட, தகுதி இல்லாதவர்களே காசை கொடுத்து அவங்கள பெரிய இது மாதிரி காமிக்கக்குள்ள நம்ம நல்லது தானே பண்ண போகிறோம். அதுக்குன்னு நம்ம டைமை செலவழிக்கிறதுல தப்பே இல்லை, புண்ணியம்தான், நல்லது தான். சரியா? ஓகேம்மா, இது நான் என்னுடைய ஆதங்கத்தில் இது ஒரு 5% தான், 5% தான். சரிங்களா? ஓகே, சரி. யாருடையாவது நேரத்தை இந்த காகங்களை பற்றி நம்ம வந்து வீணாக்கி இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மன்னிச்சிருங்க. ஓகே, தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய படம் கூலியில வந்து ஒரு அப்டேட் ஒன்று. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், கூலி பட தலைவர் கூட நடிக்க பெரிய பெரிய ஸ்டார் எல்லாம், சரிங்களா, இந்த அப்பன் காசுல அப்பன் டைரக்டரா இருந்து ஹீரோவா நடிக்கவே தகுதி இல்லாத ஒரு நபரை படத்தை வச்சு எடுத்து அதுக்கப்புறம் அது ஃபிளப் ஆகி அப்போ உச்சக்கட்டத்தில் இருந்த ஒரு நடிகர் வாழ்க்கையை கொடுத்து வந்தவங்க இல்லை, சொந்த காலில் முன்னுக்கு வந்து இப்போ மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்களே தலைவர் கூட ஒரு ஃப்ரேம் வர மாட்டோமா அப்படின்னு வாழ்நாள் லட்சியமா இருப்பவர்கள் பல பேர் கூலியில் அதை வந்து பார்ப்பீங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். தெலுங்குல வந்து நாகார்ஜுனா சாரோட பேர் அடிபட்டுச்சு, மலையாளத்திலையும் அங்கே இருக்கிற பிரபலம் அப்படின்னு பேன் இண்டியா ஸ்டார்ஸ் வந்து இந்த தலைவரோட கூலி படத்தில் இருப்பார்கள் அப்படி என்பதை நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். இப்போ இன்று காலை வந்த அப்டேட் என்ன அப்படின்னா, உபேந்திரா சார் அவர்கள் வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய கூலி படத்தில் ஒரு பாட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படி என்பது இன்று கிடைக்கப்பெற்ற தகவல். சரிங்களா? உபேந்திரா அவர்கள் வந்து பல வருடமா தலைவரை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபேன் பாய் மொமெண்ட் அப்படின்றது உபேந்திரா அவர்கள் அபவுட் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் அப்படின்னு யூடியூப்ல அடிச்சிருந்தீங்கனாலே வீடியோக்கள் நிறைய வரும். அந்த அவர் ஒரு ஆக்டர்ன்றதை மறந்து அவர் கொண்டாடுவார். ஸோ இப்படிப்பட்டவர்கள் தலைவரோட நடிக்கிறத பார்க்கறதே நமக்கு ஒரு வேற மாதிரி நீட்டா இருக்கும். வெயிட்டிங். இது கூலியோட ஒரு அப்டேட். இன்னொன்று வந்து வேட்டையன் படம் வந்து 10ஆம் தேதி வருமா 9ஆம் தேதி வருமானா இல்லை 10ஆம் தேதி வரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சரிங்களா? இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த வேட்டையன் படமும் சூர்யா அவர்களோட படமும் வந்தா வசூல் வந்து பிரிப்படும் அப்படின்னு தியேட்டர் உரிமையாளர்கள் சொல்றாங்க, திங்க் பண்றாங்க. அப்படின்றதுல என்னுடைய நண்பர்கள் பல பேர் வந்து யூகேல, இப்ப சென்னையில கூட ஒரு இடத்துல இப்ப வளர்ந்து வர்றாங்க நண்பர்கள், அவங்களுடைய அப்பாக்கள் தியேட்டர்ஸ் வச்சிருக்காங்க, இலங்கையில வச்சிருக்காங்க. ஸோ தலைவர் படத்துக்கு, அதாவது சூர்யா அவர்களோட ஒரு 4-5 படம் கலெக்ட் பண்ற 10-11 படம் கலெக்ட் பண்ற வசூல தலைவரோட படம் வந்து 2 ஷோல எடுத்துரும். அப்ப இந்த டாக் ஒரு ரூமர் ஒன்று வருது இல்ல, தியேட்டர் ஓனர்கள் வந்து 2 படம் போட்டி போட்டா வசூல் பிரிஞ்சிரும் அப்படின்னு. சூர்யா படத்துக்கு வசூல் வந்திருக்கா எனக்கு தெரியல. ஸோ என்ன, இதுதான் உண்மை. பெரிய நியூஸ் சேனலே சொல்லியிருந்தாங்க, சூர்யா அவர்களுக்கே வந்து எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ப அவர் வந்து தலைவரோட போட்டி போடுறதா பெரிய கழுகோட ஒரு அந்த கதை தான். சரிங்களா? கழுகு வேர்சஸ் என்னன்னு உங்களுக்கே தெரியும். அப்ப இது பெரிய நியூஸ் சேனல்களும் இதை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்க கூட காலங்காலமா தியேட்டர் வந்து நடத்துறவங்களுக்கு தெரியும் தலைவரோட படத்தோட பவர் என்ன, தலைவரோட ஃபேன் பேஸ் என்ன, தலைவரோட வசூல் வேட்டை அப்படின்னு. அப்படி இருக்கக்குள்ள இந்த பேச்சு வர சான்ஸே இல்லை. அது யாரோ கிரியேட் பண்ணதா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து மக்களை நம்ம சில விடயங்களை மாற்றணும். தலைவருக்கு பக்கத்துல சில பேரை போட்டின்னு நம்ம வைக்கிறோம் இல்லை, அதை வந்து நம்ம பண்ணக்கூடாது. சரிங்களா? கழுகுக்கு பக்கத்துல அதுக்கு இணையான பவரான இதுல தான் வைக்கணும். எனக்கு தெரிஞ்சு கழுகுக்கு பவரான ஒன்றும் இப்ப இல்லை, அப்பவும் இல்லை இப்பவும் இல்லை. சரிங்களா? ஸோ அதனால அது ரூமரா தான் இருக்கும். ஸோ 10ஆம் தேதி தலைவரோட வேட்டையன் படம் வரும் அப்படி என்பதுதான் எனக்கு கிடைக்கப்படுகின்ற தகவல். சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, வேட்டையன் படத்தோட டீசர் ட்ரெய்லர் அதெல்லாமே செப்டம்பர் மாதம் தான் அப்படின்ற மாதிரி சில தகவல்கள். ஏன்னா செப்டம்பர் 20 தான் ஆடியோ லான்ச் அப்படின்ற மாதிரி சில தகவல் வருது. அப்போ ஆடியோ லான்ச்ல தான் ட்ரெய்லர் வந்து வெளியிடுவாங்க. அப்போ செப்டம்பர் 1st வீக் அப்படி மேபி இல்லைன்னா அடுத்த வீக், இந்த மாதமே அடுத்த வீக் அப்படி
தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவரோட வேட்டையன் படத்தோட டீசர் ஏதாவது வர சான்சஸ் இருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் திங்கள் வந்து அதுக்கு முதல் வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் தகவல். சரிங்களா? 2 நாட்களா அந்த சோசியல் மீடியாவில் காத்தொல்ல வந்து மனசை வந்து ரொம்ப இதாச்சு. நம்ம வந்து வாழ்க்கையில் ஒரு நாளாவது தலைவரை நம்ம மீட் பண்ணுவோம். அப்போ எப்பயாவது தலைவர் நம்ம வீடியோ பார்த்துட்டு என்ன இவன் இப்படி பேசியிருக்கான் அப்படின்னு வந்து ஒரு வேற நடிகர்களையோ வேற யாரையாவதோ தலைவர் வந்து மனசுல நினைச்சிடக்கூடாதுல்ல. அதுக்காக வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? ஏன்னா தலைவரோட ஃப்ளவர்ஸ் எல்லாமே இப்படிதான். ரஜினி ஃபேன், தலைவர் ஃபேன், சூப்பர் ஸ்டார் ஃபேன் அப்படின்னு இருக்கக்குள்ள அந்த கண்ணியத்தை கடைப்பிடிப்போம். வேற எவனுக்குமே வந்து இல்லை, வேற எவனோட ஃபேன்ஸுக்குமே வந்து அது இல்லை. சரியா? எல்லா வீடியோவும் ரெக்கார்டடா இருக்கு. சில பேர் பேசின வார்த்தைகள் இருக்கு. ஸோ ஓகே மக்களே, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.